பார்த்துக்கலாம். கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்களா? உள்ள வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு இல்லையே கஸ்டமர். தெரியுமா? கேளுங்க. இப்போ மாதிரி அமுதா வீட்டுக்கார சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் வேலை கொடுத்து பணம் கொடுக்குறாங்களா ஐயா? கொடுத்துருக்காங்களா? யார் அந்த பொண்ணு தருதா இல்லை அவர் தர்றாரா? நம்பரோட வாங்கிட்டீங்களா நீங்கள்? நான் நேற்று வாங்கிட்டேன். இன்றைக்கி அம்மா அம்மா வந்துச்சுலையா? நீங்கள் எங்கே? நாங்கள் ஜிம்னா வரோங்க. நீங்கள் செக்கப் பண்ணிட்டீங்களா? இல்லை இல்லை, பார்க்க வந்தாங்க. அந்த பொண்ணு தான் கொடுக்குறீங்களா? அவர் சேல்ஸ்மேன் வரலையா? சேல்ஸ்மேன் வரலைங்களா? காணணுமே. அவர் எல்லாமே காசு தராங்களா? எல்லாமே பொண்ணு கொடுக்குறது எடுத்துக்கலாம். கடை நம்பர் மறைஞ்சிருக்குல்ல. அவர் நின்றுட்டு இருக்காரு. என்னோட தான் வந்துருக்கு கடை நம்பர். வேட்டியா? சில இல்லைங்கிறாங்களா? ஏங்கய்யா தீந்து போச்சுங்கிறாங்களா? நீங்கள் கேட்க வேண்டியதானே எப்படி தீரும்னு? எத்தனை பேர் உள்ள நிற்கிறாங்க? சரி, அப்படி கொஞ்சம் தள்ளு. நான் கொஞ்சம் தள்ளுங்க. என்ன பண்ணிதான் போடுறியா? சேல்ஸ் பண்ண வரலையா? ஏன் நீ அரிசி போடுற? சரி, நீ எப்படி காலில் எல்லாம் ஸ்கேன் பண்ணலாம்? ஸ்கேன் பண்ண யார் கொடுக்கணும்? நீ எப்படி ஆள் இல்லாமல் போடுற? பைசாலாம் நீயே கொடுக்குற? சார் கேட்க மாட்டீங்களா? நீங்கள் எல்லாம் அரிசி போடுறாங்க. வெளியூர்ல இருந்தீங்களா? யார் இருந்தாலும் சேல்ஸ்மேன் எல்லாம் எப்படி போறாங்க கேட்க மாட்டீங்களா? இந்த பொண்ணு என்ன ரைஸ்? ஏன் பக்கத்து கூட ஏன் கொடுக்காம இருக்க? கொடு. நிறைய வரேன்னு சொல்லிருக்காங்க. சொன்னா இல்லையாப்பா? என்ன வரேன்னா எப்படி நீ கொடுக்குறா? ஆமாண்ணா, ஒரு போன் பில்லு எப்படி போட்ட நீ? அந்த அண்ணே வருவாங்கண்ணா. இப்போ நீ எப்படி பில்லு போடப்பா? நான் பில் போடலண்ணா. படம் எப்படி அரிசி போடுற நீ? அந்த அண்ணே வந்து போட்டு போனாங்கண்ணா. எப்போ போட்டு போனாங்க? போட்டு போனாங்கண்ணா. அதான் எப்போ போட்டாங்க? போட்டு போனாங்கண்ணா. அதான் எப்போ போட்டாங்க? எப்போ போட்டாங்க அந்த அண்ணன் வந்து? சரி சார். சேல்ஸ்மேன் இல்லாமல் கடையில் வந்து அரிசி போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. லோகேஷ் சொன்னாலும் மகாராஜன் வந்து நீ எப்படி போடலாம் அப்படின்னு அரிசி அனுப்பி போடுறேன். எடுமா, நீ எப்படி நீ அரிசி போடலாம்? உனக்கு சேல்ஸ்மேனா? நீ சேல்ஸ்மேன் எல்லாம் எப்படி அளந்து போடலாம்? எப்பமா போட்டு போனாரு? கிட்டத்தட்ட 1 மணி நேரமா ஆளே இல்லைங்க. இப்ப எப்ப வாங்கிட்டு போறாங்களே இப்ப கஸ்டமர்? இப்பதானே இப்ப பில்ல நீ தானே மாட்டிக்கிற. உனக்கு யாரும் பில்லு போட ரைட்ஸ் கொடுத்தா?
இல்ல அண்ணன் வந்துட்டு இருக்காங்க. அரிசி போறது மட்டும் தான் நின்றுட்டு இருக்கு. என்னன்றாங்க சரிங்களா? அது யாரும் கேள்வி கேட்குறீங்களா? வயசான என்ன கேட்போம்? என்னங்க சாக்கு வரல? எப்படி வராம போயிடும்? எப்படி வராம போயிடுறியா? நீங்க எல்லாம் கேள்வி கேட்டாங்க அவளுக்கு கிடைக்கும். அவளால வாய் பேச முடியுமா? ஏன் இருக்கவங்க வேணாண்டு போறது பெரிய விஷயம் இல்லையா? இருக்கவங்களுக்கு தேவையில்ல. அவர்லாம் ஒரு வெளியே இருக்கட்டும் எவ்வளோ நல்லா இருக்குயா? வைமா போட்டு எப்படி ஒரு சேல்ஸ்மேன் இல்லாமல் நீ எப்படி எல்லாத்தையும் நீ எடுத்து வச்சிருக்கலாம். இருக்கவங்களுக்கு தெரியுங்க, எல்லாரும் யாருமே தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு கேள்வி கேட்க தெரியாது. நீங்களாம் அப்படி இருக்கனாலதான் யார் சேல்ஸ்மேன் இல்லாமல் இந்த பொண்ணு போட்டுட்டு இருக்கு. சேல்ஸ்மேன் இல்லாமல் யார் போடுவா? உனக்கு மேலே பில் அடிக்க உனக்கு மேலே யாரும் ரைட்ஸ் கொடுத்தா? ஏமா பில்லு போடுறது காசு கொடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் யாரும் கேட்கப்பா? ஏமா பாப்பா ஃபோன் அடிச்சு அவங்க நீ வீடியோ எடுக்கிற ஏன் வேலை சரியா? அரிசி போடணும், அரிசி மட்டும் தான் போடணும். பில்லு உட்காந்து போட்டுட்டு பில்லு உட்காந்து போட்ட பாத்தியா? நான் அரிசி தானே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பாத்தியா? சொல்லுண்ணா. படம் எப்படி வாங்கி போறாங்க? அவங்க தானே பில் அடிச்சு போட்டு கடை அரிசி போட சொன்னாங்க. யார் எப்படி போட்டுக்கிட்டா? அந்த அண்ணன் தானே இப்ப போட்டு கொடுத்தாங்க. தாத்தா இந்த பொண்ணு போட்டுச்சா? அந்த ஒரு பாலண்ணன் தானே போட்டு கொடுத்தாரு. பாலண்ணன் தானே அரிசி போட்ட இது போட்டாரு பில்லு. உங்களுக்கு யாரையா பில் இந்த பாப்பா போட்டுச்சா யாரையா போட்டா? இல்லைங்க, இன்னைக்கு இப்போ யார் பில் அடிச்சா? இந்த பாப்பா போட்டுச்சா வேற யாரும் பில் போட்டாங்களா? இந்த பொண்ணு தானே போட்டுச்சு. அப்புறம் என்ன? நான் போட்டேனா உங்களுக்கு பில்லு? பில்லு நேத்து நீங்க வாங்கல, இன்னைக்கு அரிசி வாங்குனீங்களா? என்ன நேத்திக்குன்னு சொல்லாத, அவர் தான் உடனே தெளிவா சொல்றாரு. வாங்கவே இல்ல நான் இன்னைக்கு. அம்மா தான் வாங்கிச்சு. இன்னைக்கு வாங்க அம்மாவுக்கு வாங்கியிருக்கு. அப்புறம் என்ன? உங்க அம்மாவுக்கு தான் வாங்கணும்னு சொல்லி தெளிவா கேளுங்க. நீ ஏன் பில் அடிக்கிற? உனக்கு யார் பில் அடிக்க ரைட்ஸ் கொடுத்தா? பில்லு அடிக்கல. அப்புறம் பில் அடிக்க இப்ப எப்படி அவங்க எப்படி பொருள் வாங்கிட்டு போறாங்க? அந்த அண்ணன் பில் அடிச்சு போட்டு காட்டுக்கு நான் அரிசி போட்டு. இப்ப அவங்க எப்படி பொருள் வாங்கிட்டு போறாங்க ரேஷன் கடையில இருந்து? அந்த அண்ணன் பில் அடிச்ச காட்டுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கேனா? அவர் எங்கம்மா பில் அடிச்சா எங்கம்மா போயிட்டாரு? காசு இல்லன்னு எடுக்க போயிருக்காருனா? இப்ப உள்ளுக்கற காசு இருந்துச்சே. பாதி காசு இந்த மீதி பாதிக்கு பண்ணாத. இப்ப இருந்தத கொடுக்க வேண்டியதானே? கொடுக்காம எப்படி வெளிய போறாங்க? 4 பேர் கூட எல்லாம் காசு எடுக்க போனாராம். இந்த இதுல எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப அதுல காசு இப்ப நீ இப்பதான் உள்ளுக்கற வச்சு கட்டே இருக்குது. எப்படி காசு எடுக்க போனாரு? வருவார் நான் காசு எடுத்து வரேன். எம்மா சும்மா உள்டாத சரியா? யாரனா நான் யார்கிட்ட உருட்டோம்? ஐயா சும்மா இந்த கொஞ்சம் நவருங்க. இந்த கடையோட எண்ணெய் கொஞ்சம் நல்லா வீடியோ எடுத்துக்கிறேன். போடு. சேல்ஸ்மேனா எல்லாமே அரிசி போடுறாங்க, காசு தராங்க. ஒரு பொண்ணு உங்க முன்னாடியே அவ்வளோ பொய் பேசுறது கேட்க மாட்டீங்களாயா? நீங்க தான் கேட்கணும். நீங்க கேட்டீங்கன்னா அந்த பெரிய மனுஷன் வாங்கிட்டு போயிருப்பாரு நேரம். அவரெல்லாம் வெளியூர்ல வந்து நிற்கிறாரு. அங்கேருந்து இங்கே வராங்கன்னா என்ன கேட்பணும்? சேல்ஸ்மேன் உட்காந்து தான் கொடுக்கணும் சரிங்களா? அந்த ஐயா வந்து நின்றுட்டு இருப்பாரா? வெளியூர்ல இருந்து இந்த ரேஷன் கடையில் பைசா வாங்குறதுக்கோசரம் வந்திருப்பாரு காலையிலேயே. எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க? 1 மணி நேரம் வந்து கடையில் இருந்தாரா சேல்ஸ்மேனு? இல்லை இப்போ நீங்கள் வந்து நீ வந்தாலும் சேல்ஸ்மேன் இருந்தாருங்களா? இல்லை இப்போ இங்கே தான் வந்தீங்க. அந்த சேல்ஸ்மேன் இல்லாமல் தான் தராங்க. இதெல்லாம் இங்கே கேட்கணும். அதான் இங்கே சேல்ஸ்மேன் இல்லாமல் அந்த பொண்ணு கொடுக்குறது என்ன ரைட்ஸ் இருக்கு? சரிங்களா? நீங்கள் வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு வந்து கொடுக்கணுமா இல்லையா? இல்லைங்கய்யா, நீங்கள் வந்து வந்திருக்கீங்க, இந்த காசு வாங்குறதுக்கு தான் வந்திருக்கீங்க, வந்து தரணுமா இல்லையா? இவரு பாட்டுக்கு அந்த பொண்ணை வேலை செய்ய விட்டு அவரு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? நான் கவர்மெண்ட்ல இந்த பொண்ணுக்கு சம்பளம் தராங்களா? எதுக்கு வேலைக்கு வராரு? ஏன் வேலை ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? வேற ஒருத்தர் வருவாங்கல்ல. நீங்களா எப்பமா வந்தீங்க? நாங்களும் காலையில் வந்தோம். ஏன் நீங்க என்ன உட்காந்துருக்கீங்க? இந்த பையன் வந்து கால் நடக்க முடியாது, வண்டியில் கொண்டு விட்டுட்டு இது வரேன்ட்டு போனான். அவர்கிட்ட வாங்கி வச்சுட்டு உட்காந்து. உங்க பையங்களா? பேர் உங்க பேர்னா? உங்களுக்கு என்னம்மா? வாங்கணுங்க, அவர் வரட்டும். ஏப்பா இப்போ என்ன தர முடியாதுன்ட்டாங்களா? இப்போ நீ இவ்வளோ நேரம் போட்டுட்டு இருந்தாங்களே. இல்லை வேஸ்ட்டு செல்லாவர் கொண்டு அவர்